Hello friends, welcome to Arun Sharmi channel. Finally series 99 வந்தாச்சுங்க. So far வந்து பாத்தீங்கன்னா 98 days வந்து நம்ம வந்து travel பண்ணிருக்கோம். சூப்பரா எஃபெக்டிவான எக்சர்சைஸ்லாம் ஷேர் பண்ணிருக்கோம். ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் ஆக்டிவாகவும் ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் பாடியில் வந்திருக்கும். ஃபிசிக்கலாக மட்டும் இல்லைங்க, சைக்கலாஜிக்கலாகவும் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அண்ட் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா ஜாயின்ஸ்க்கும் வந்து தேவையான ஒரு மூமெண்ட்ஸை வந்து நம்ம வந்து இங்கே இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த சீரீஸில் கொடுத்துருக்கோம். நம்ம யூஸ்வலாக எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாட்டுக்கு மட்டும் நம்ம அங்கங்கே ஸ்கேட்டர்டாக பார்த்துருப்போம். ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல பார்க்குறதுன்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேராக ஒரு விஷயம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுன்றதுக்காகவே இந்த சீரீஸ் 100 சீரீஸும் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், யாராவது கூட இருந்தால் தான் அசிஸ்டடோடு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் கிடையாது. தனியாகவே சிங்கிளாக செல்ஃபாக நீங்களே பண்ண வேண்டிய விஷயம். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது மட்டும் டிபெண்ட் பண்ணல, நம்மளுடைய லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே வந்து சர்வை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆக்டிவாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓவர் டூ பண்ணாதீங்க. கவுண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெச் ஹோல்ட் பண்ணும்போது எவ்வளோ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம், அண்ட் டைனமிக் எக்ஸசைஸ் பண்ணுறது, அதாவது மூமெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ கவுண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோன்றது நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பெயினோ இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரெயினோ வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஒரு கவுண்ட்ஸ் அண்ட் அந்த ஹோல்டிங் டைம் மட்டும் ஃபாலோ பண்ணால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஓகே, கம்மிங் டு திஸ் பாயிண்ட், இந்த பிளாக்ல இந்த சீரீஸில் 99 சீரீஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக காலை அடிட்டு படுத்துட்டு இருக்காங்களே, இதுதான் ஆக்டிவிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் ஆக்டிவிட்டி தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்டில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ கால் பின்பக்கமாக நம்ம வந்து மடக்கி, அதாவது பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 கவுண்ட்ஸ் ஒன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் பிரேக் விட்டுட்டு அகெயின் இதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். ஏன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், நான் கூட இதை பண்ணலாமா, இது ரொம்ப யூஸ்வலாக நான் வந்து பெட் டைமில் வந்து கால் ஆடிட்டு படுத்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருப்பேனே, இது ஒரு ஆக்டிவிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள், அதுக்கான யூஸ் கிடைக்கும். 10 counts 2 sets. யூஸ்வலாக நம்ம வந்து அப்டமனுக்கு பண்ணும்போது இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபாலோ அப் எக்ஸசைஸ் பண்ணுவோம், லாஸ்ட்டாக கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க, அப்போ தான் ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.